Greeting from BSG தமிழ்நாடு. நம்ம இப்போ ஜோட்டா ஜோட்டி ப்ரோக்ராம் 2026 ஜாம்புரி ஆன் ஏர் எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளோட நம்ம வந்து ஜாம்புரியை என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கூகுள்லேயோ அல்லது எந்த ஒரு ப்ரௌசர்லேயோ ஜோட்டா ஜோட்டி 2026 இருக்கு இல்லைங்களா, இந்த யூஆரில் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்குது பாருங்கள், ஜோட்டா ஜோட்டி .info சொல்லிட்டு அதில் போகலாம். அல்லது நம்மளுடைய நேஷ்னல் வெப்சைட்டு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்லேயும் இதோட லிங்க் இருக்கும். scout.orgலேயும் உள்ள ஜோட்டா ஜோட்டி ப்ரோக்ராமுக்கான இது இருக்கும். இந்த ஜோட்டா ஜோட்டி ப்ரோக்ராம் பொறுத்தளவு இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க, அக்டோபரில் நடக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 to 18 நடக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு யூஆரில் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கிறோம். இதில் போயிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஜோட்டா ஜோட்டி ப்ரோக்ராமில் என்னவெல்லாம் இருக்குது, எப்படி நடக்கும் ப்ரோக்ராம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வெப்சைட்டுடைய ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இதில் எல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்கவுட் பாசஸ்னால் என்ன, இது எல்லாமே இந்த டீட்டெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், கலந்துக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு scout.orgல அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேஃப் ஃப்ரம் ஹாம் அப்போ நீங்கள் வந்து scout.orgல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, சேஃப் ஃப்ரம் ஹாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப. அப்படி இல்லாமல் பேசிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஓஆர்ஜியில் இது மூலமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த லிங்க் எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா scout.orgங்கிற நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் வெப்சைட் ஓஎஸ்எம்மோட வெப்சைட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அதுக்குள்ளே இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக scout.orgக்குள்ளேயும் நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதே நேரத்தில் ஜோட்டா ஜோட்டி ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கிடச்சிக்கும். இதில் 2 விதமாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று வந்து scout.orgல புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கூகுள் மூலமாகவோ, கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டையே நான் அதில் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கூகுளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த ப்ராசஸ் மூலமாக இப்போ நான் கூகுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த 2 வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாகவே எடுத்துகிட்டு போகும். அல்லது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், திருப்பி நீங்கள் இந்த விஷயத்தை இது பண்ணிக்கிங்க. scout.orgங்கிற அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் லாகின் ஸ்பேஸில் அதவே கொடுத்துட்டு அதோட பாஸ்வேர்டே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். scout.orgக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிறப்ப ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோ அல்லது கூகுள் அக்கௌண்ட்டோ எது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணலாம். அல்லது நீங்கள் இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து புதுசாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு அண்டு இதுவும் க்ரியேட் ஆகி வந்துடும் ஆயிரும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா scout.orgல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஐடியை வச்சு நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ லாகின் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் லாகின் ஆயிரும். லாகின் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம இதில் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது ஒரு ட்ரூப்பாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சார்பாவோ அல்லது அந்த மாதிரி கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுலேயே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ நான் வந்து ஸ்கவுட் லீடராக என்னுடைய குரூப்பை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. குரூப் நேம் கொடுத்துக்க போகிறோம். எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் உங்கள் குரூப்பில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோட டீட்டெயிலே நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஆர்கனைசேஷன் டைப்பு. இது வந்து நம்மளை பொறுத்தளவு த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து த பாரத்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளுடைய நேஷ்னல் ஆர்கனைசேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரியை பொறுத்தளவு ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். இந்த சிட்டிங்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு என்ன சிட்டியோ அந்த சிட்டியோடைய லொக்கேஷனை கொடுத்துக்க போகிறீங்க. கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இதில் வரும். இதில் நம்ம என்ன மாதிரி இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹாம் ரேடியோ மூலமாக கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ரேடியோவுடைய நம்ம ஹாமுடைய ஐடியை நம்ம வந்து இதில் கொடுத்துக்க போகிறோம். அது மாதிரி என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அந்த சோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ்புக் இருந்ததுன்னா ஃபேஸ்புக்கோட ஐடி அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இமெயில் மூலமாக அப்படின்னா இமெயிலோடைய ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் இருந்ததுன்னா பேக் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கண்டினியூ கொடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு டீட்டெயில்ஸ் வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சேஃப் ஃப்ரம் ஹார்ம்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் படிக்கணும். scout.org எப்படி நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கோர்ஸை வந்து நீங்கள் முடிக்கலாம். அல்லது அரல்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாம்புரிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஜாம்புரி எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு லே அவுட்டு அதாவது இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதில் வந்து சேலஞ்ச் வேலி, ஃபன் வேலி அந்த மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான டீட்டெயில் வந்து கிடைச்சிரும். நம்ம யாருக்கிட்டையுமே இதை பற்றி நம்ம கேட்க தேவையில்லை. இதுக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மேப்பு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸ்கவுட் பாசஸ்னால் என்ன, அதுக்கு ஆப் தனியாக இருக்குது, அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பாருங்கள். இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்குள்ளே வந்துடும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எந்த இதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சப்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இதை வச்சே நம்ம வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் குரூப்பை, நம்ம குழந்தைகளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஜாம்பரி முடித்த உடனே மெயில்லையோ அல்லது இதே பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தீங்கனாலோ அந்த பசங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு எடுத்துக்க முடியும். பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பசங்களுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணி முடித்த உடனே அந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம குழந்தைகளை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டாப் ரைட் கார்னரில் நம்மளுடைய லாகினுடைய இதையே நம்ம ப்ரொஃபைலை வந்து காட்டும். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் சைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கனெக்ஷன்ஸு, சேலஞ்ச் வேலி இது எல்லாமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாம்புரி அப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த 16, 17, 18 அந்த 3 டேஸில் நம்ம ஜோட்டா ஜோட்டி ஜாம்புரி அப்போ என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில் இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிஜிஸ்டர் சைல்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸை வந்து அது கேட்குங்க. ஒவ்வொரு குழந்தையோட டீட்டெயில்ஸையும் வித் ப்ராப்பர் ஸ்பெல்லிங்கோட நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் அவங்களுக்கு வந்து. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு கொடுத்தா கண்டினியூ ஆயிரும். அதே நேரத்தில் ஆட் அனதர் சைல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு சைல்டு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அதிலேயே டிஸ்பிளே ஆகும்.
நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக வந்து அடுத்த சைல்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது சேவ் ஆயிரும். ஸோ நம்ம ஒன்ஸ் குழந்தைகளை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய டேட்டாஸோ அல்லது உங்களுடைய டேட்டாஸோ எங்கே நம்ம பார்த்துக்க முடியும்னா அகெயின் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த மை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே நேரம் நம்ம ரிஜிஸ்டர்டு சில்ட்ரன்ஸோடைய டேட்டாஸும் இதில் வருங்க. ஸோ ஜாமரி பார்ட்டிசிபேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 18th பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே அதில் வந்துடும். அப்படி இல்லாட்டியுமே இந்த ரிஜிஸ்டர்டு டீட்டெயில்ஸு ரிஜிஸ்டர்டு சில்ட்ரன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக வர்ற பட்சத்தில் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸை நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜோட்டா ஜோட்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. என்ன ப்ரோக்ராம் இருக்குது, ஜாம்புரியோடைய டீட்டெயில் என்ன, ஜாம்புரி ஆன் ஏர்னா என்ன, ஜாம்புரி ஆன் இன்டர்நெட்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் அண்ட் ரிசோர்ஸு எல்லாமே நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே இந்த பேஜுக்குள்ளே ஜோட்டா ஜோட்டியோட வெப்சைட் பேஜுக்குள்ளே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளை இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாம்புரி ஆன் ஏர் அண்ட் ஜாம்புரி ஆன் இன்டர்நெட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.